நண்பர்களே, ரிசால்வோட எடிட் பேஜ்ல மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நீங்க ஃபியூஷன் பேஜ் பக்கமே போனது இல்லனா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோல ரிசால்வோட செப்பரேட் பேஜஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு சின்ன ஓவர்வியூ, அதல ஃபியூஷன் பேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, தென் நோட் செக்ஷன்னா என்ன, ஃபர்ஸ்ட் நோட்ஸ்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கரெக்டான வேலை கனெக்ட் பண்றதுன்னு ஒரு சிம்பிளான லோவர் தேர்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. சோ गाइस, இப்போ நீங்க ரிசால்வ ஓபன் பண்ணதுமே கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசால்வ 7 செப்பரேட் பேஜஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. என்னதான் இது எப்படி தனித்தனியா கொடுத்திருந்தாலும் இது ஏழுமே வந்து ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்ட் ஆனது. எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ எடுத்து இப்ப நான் எடிட் பேஜ்ல டைம்லைன்ல போட்டுக்கிறேன். இப்ப டைம்லைன்ல போட்ட இதே சேம் கிளிப்பை என்னால ஃபியூஷன் பேஜ்லயும் சரி கலர் பேஜஸ்லயும் சரி என்னால ஆக்சஸ் பண்ணி அந்தந்த பேஜஸ்ல கொடுத்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வச்சு இந்த கிளிப்பை எனக்கு தேவையான மாதிரி என்னால எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஒர்க்கை வந்து ஒரு ஃப்ளோவா கொண்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பேஜஸை செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஃபியூஷன் பேஜை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நீங்க ஆஃப்டர் எஃபெக்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ல உங்களால பண்ண முடிஞ்ச மோஷன் கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபியூஷன் பேஜ்லயும் உங்களால பண்ண முடியும். ஆனா என்ன ஒரு சின்ன டிஃபரண்ட் கேட்டீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ல லேயர் பேஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க, இதுல நோட் பேஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதோட இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிசால்வோட மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேஜஸ்ல கொடுத்த மாதிரியும் நிறைய டேப்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்க எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வியூவர் இருக்கும். இந்த 2 வியூவர் வேண்டாம், எனக்கு ஒரு வியூவர் போதும்னு நினைச்சீங்கன்னா இங்க மேல இருக்க அந்த ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு வியூவர் ஆகிடும். நமக்கு இப்ப 2 வியூவரே செட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இங்க ரைட் ஹேண்ட் சைடுல இன்ஸ்பெக்டர் டேப் வந்து எனேபிள் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் செக்ஷன் இருக்கு. அந்த நோட் செக்ஷனுக்கு மேல பார்த்தீங்கன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற நோட்ஸை கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த நோட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடிட் பேஜ்ல இப்ப இந்த வீடியோல நம்ம இப்போ ஒரு எஃபெக்ட் எடுத்து நம்ம போறோம்னு வச்சுப்போம். இந்த காஷன் பிளர் எடுத்து போடுறோம். இந்த காஷன் பிளரோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்க இன்ஸ்பெக்டர் டேப்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இதே இந்த ஃபியூஷன் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு நோட்ஸா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்ட் நோடு, டெக்ஸ்ட் நோடு, இந்த மாதிரி சில ஜெனரேட்டர் நோட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து கலர் கரெக்ஷன் நோட்ஸ், இதெல்லாமே மெர்ஜ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் நோட்ஸ், இது வந்து மாஸ்கிங் நோட்ஸ், இது பார்ட்டிகல் நோட்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்து 3D நோட்ஸ். இங்க கொடுத்திருக்க நோட்ஸ் மட்டும் இல்லாம நீங்க ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நோட்ஸ் இருக்கு. அங்க எடிட் பேஜ்ல இருக்க எல்லா எஃபெக்ட்ஸுமே இங்க நீங்க நோட்ஸா தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் வந்து சிம்பிளா நோடு. ஓகே, இப்போ நீங்க கீழே நோட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோட்ஸ் இருக்கு. ஒன்னு மீடியா இன், இன்னொன்னு வந்து மீடியா அவுட். இப்போ இந்த 2 நோட் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எடிட் பேஜுக்கு போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்ஸ் வந்து 30 செகண்ட் இருக்கு. நமக்கு இவ்வளவு பெருசு தேவை கிடையாது. நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளிப்புக்கு மேல உங்களோட பிளேயரை கொண்டு போயிட்டு நீங்க ஃபியூஷன் பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 நோட்ஸ் வந்து காமனாவே எல்லா டைம்லயுமே உங்களுக்கு அப்பேர் ஆகும். இங்க என்ன ஷோ ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க மீடியா இன் வந்து நீங்க கொண்டு வந்த கிளிப்போட RGB சிக்னல்ஸை வந்து மீடியா அவுட்டுக்கு வந்து பாஸ் ஆகுது. அதாவது மீடியா இன்னோட அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கும். இதோட சிக்னல் வந்து மீடியா அவுட்டோட பேக்ரவுண்ட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனை வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் கட் ஆகிடும். இப்போ திரும்பவும் நான் இதை கனெக்ட் பண்ணனா உங்களுக்கு விஷுவல் வந்து ஷோ ஆகும். இதுதான் சிம்பிளா இங்க வந்து நோட் செக்ஷன்ல கனெக்ட் ஆகிறது. சரி, இப்போ இந்த வீடியோக்கு மேல ஒரு சிம்பிளான டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வரதுன்றதை நம்ம பார்ப்போம். அதை பண்றதுக்கு இந்த டெக்ஸ்ட் நோட கிளிக் பண்ணி எடுத்துட்டு வந்து நோட் செக்ஷன்ல போட்டுடுங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் வந்து அங்கங்க கனெக்ட் ஆகுது. இதை வந்து கரெக்டா அந்த ஸ்கொயர்ல வந்து ஃபிக்ஸ் ஆகணும்னா ஜஸ்ட் இந்த நோட் செக்ஷன்ல ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்ச் டூல்ஸ்ல போயிட்டு 2 கிரிட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா வந்து கிரிட்ல வந்து அது ஃபிக்ஸ் ஆயிக்கும். ஒர்க் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் நோட கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நீங்க கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் அமேசான் ஃபாரஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். தென் ஃபாண்ட் ஸ்டைல் என்ன வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்ல வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சு. இருந்தாலும் இந்த டெக்ஸ்ட் வந்து இங்க 2 வியூவர் இருக்கு. இந்த 2 வியூவர்லுமே அப்பேர் ஆகல. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இந்த டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்க இந்த வியூவருக்கு லோட் பண்ணல. இங்க வியூவர் 2ல மட்டும் உங்களுக்கு விஷுவல் தெரியுது. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா இந்த மீடியா அவுட்டோட சிக்னலை வந்து வியூவர் 2க்கு நீங்க பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மீடியா அவுட்டோட கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாட் இருக்கும். இந்த செகண்ட் டாட்டை வந்து நீங்க நம்பர் 2ஆ எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டாட்டை வந்து நம்பர் 1ஆ எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட் நோட கிளிக் பண்ணிட்டு என் கீபோர்ட்ல 1 பிரஸ் பண்ணனா இந்த டெக்ஸ்ட் நோட வந்து நான் வியூவர் 1ல பார்க்கலாம். அதே சேம் டைம் என் டெக்ஸ்ட் கிளிக் ஆயிருக்கும் போது நான் என் கீபோர்ட்ல 2 பிரஸ் பண்ணனா இந்த டெக்ஸ்ட் நோடையே நான் 2 வியூவர்லயுமே என்னால லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். இதுதான் வந்து ஃபியூஷன்ல இந்த வியூவரோட ஸ்பெஷாலிட்டியே. ஒரு வியூவரையுமே உங்களால தனித்தனியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். காமனா வந்து மீடியா அவுட்டை வந்து வியூவர் 2ல செட் பண்ணிக்கங்க. தென் ஒரு நோடையும் நீங்க எடிட் பண்ணும்போது அதை வந்து வியூவர் 1ல வந்து லோட் பண்ணிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வியூவர் 1ல பார்க்கறோம். வியூவர் 2ல வீடியோவோட விஷுவல் இருக்கு. ஆனா நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து
இந்த வீடியோக்கு மேல ஷோ ஆகணும். ஏன் ஷோ ஆகலன்னு கேட்டீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்ல வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் லோட் ஆகியிருக்கு. ஆனா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மீடியா இன் அண்ட் மீடியா அவுட்டோட மெயின் லைன்ல கனெக்ட் ஆகல. அப்படி கனெக்ட் ஆனாதான் இந்த டெக்ஸ்டோட இன்ஃபர்மேஷன் வந்து மீடியா அவுட்டுக்கு வந்து பாஸ் ஆகும். இந்த நோட வந்து நம்ம இந்த மெயின் லைன்ல கனெக்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த நோடோட இன்புட் அவுட்புட்ஸ் எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பிளாங்க் ஸ்பேஸ்ல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மர்ஜ் நோட் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த மர்ஜ் நோட்ல பாத்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள் அப்புறம் ஒரு ஸ்கொயர் இருக்கு. இதே மாதிரி எல்லா நோட்ஸ்லயுமே ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கும். இதுல இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே நோடோட இன்புட்டை குறிக்கும். இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாமே நோடோட அவுட்புட்டை குறிக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே ஒன்னு ஒரு மாதிரி டிஃபரெண்டான இன்புட். இப்போ இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பேக்ரவுண்ட் இன்புட். இந்த கிரீன் கலர் வந்து ஃபோர்கிரவுண்ட் இன்புட். ப்ளூ கலர் வந்து எஃபெக்ட் மாஸ்க் இன்புட். ஸ்கொயர் வந்து எப்பவுமே அவுட்புட் தான். ஓகே, இப்போ இது எப்படி கனெக்ட் பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த டெக்ஸ்டோட அவுட்புட்டை கொண்டு போய் மர்ஜோட பேக்ரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடுறேன். தென் இந்த மர்ஜோட அவுட்புட்டை கொண்டு போய் மீடியா இன்னோட அவுட்புட்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மர்ஜ் நோட் கனெக்ட் ஆகிடும். தென் இந்த விஷுவல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து வீடியோக்கு மேல வந்து ஷோ ஆகுது. நாம இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் அனிமேஷன் பண்ண போறது இல்ல. இந்த டெக்ஸ்ட்டை வச்சு லோவர் தேர்ட் மோஷன் கிராபிக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதை பண்றதுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணணும். அதை பண்றதுக்கு இந்த பேக்ரவுண்ட் நோட் எடுத்துட்டு வந்து நோட் செக்ஷன்ல போட்டுக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு உங்க கீபோர்ட்ல 1 பிரஸ் பண்ணுங்க. இதை வந்து இப்போ நீங்க வியூவர் 1ல பாக்குறீங்க. இதோட கலர் என்ன வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கிரீனிஷ் கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து இந்த நோட் செக்ஷனோட கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ண போறோம்னா இந்த டெக்ஸ்ட் வந்து மேல லேயர்ல இருக்கணும். இந்த சாலிட் கலர் வந்து டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கணும். அதுக்கு கீழே வந்து இந்த வீடியோ பிளே ஆகணும். அதை எப்படி கனெக்ட் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நோட் செக்ஷனை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட்ல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியாச்சு. இப்போ இதோட அவுட்புட்டை கொண்டு போய் இந்த மெர்ஜோட ஃபோர்கிரவுண்ட்ல கொடுத்தனா பேக்ரவுண்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மேல ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு அப்படி ஷோ ஆக கூடாது. அப்போ இதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லைனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பேக்ரவுண்டோட அவுட்புட்டை கொண்டு போய் மர்ஜோட பேக்ரவுண்ட்ல கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்டோட அவுட்புட்டை கொண்டு போய் மர்ஜோட ஃபோர்கிரவுண்ட்ல கொடுத்துட்டு இதோட அவுட்புட்டை கொண்டு போய் மர்ஜோட ஃபோர்கிரவுண்ட்ல கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து மேல ஷோ ஆகும். இந்த பேக்ரவுண்ட் வந்து மர்ஜோட பேக்ரவுண்ட்ல இருக்கிறதால வீடியோக்கு மேல ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து இந்த வீடியோ பிளே ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு எப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்குன்றது தெரியும். ஜஸ்ட் இப்போ இந்த மெர்ஜை கிளிக் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணனா வீடியோ வந்து கீழே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த சாலிட் கலர் வந்து இவ்வளவு ஃபுல்லா இருக்கு. நமக்கு இப்படி தேவை கிடையாது. இதை வந்து ஜஸ்ட் நமக்கு இந்த டெக்ஸ்ட்டை சுத்தி மட்டும் நம்ம இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். அதை பண்றதுக்கு நம்ம இப்ப மாஸ்க் நோட் வந்து யூஸ் பண்ண போறோம். மாஸ்க்ல வந்து இந்த ரெக்டாங்கிள் நோட் எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டு உங்க கீபோர்ட்ல 1 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல ஒரு ஸ்கொயர் ஷோ ஆகும். அதை சுத்தி வந்து பிளாக் கலர்ல அப்பேர் ஆகும். என்ன இதுல ஷோ ஆகுதுன்னா இந்த ஒயிட் கலர் வந்து ஸ்கிரீன்ல வியூ ஆகக்கூடியது. இந்த பிளாக் கலர் வந்து கட் அவுட் ஆகிடும். இந்த ரெக்டாங்கிளோட அவுட்புட்டை கொண்டு போய் நான் இந்த பேக்ரவுண்டோட எஃபெக்ட் மாஸ்க்ல கொடுத்தேன்னா ஜஸ்ட் இந்த மாஸ்க்ல என்ன தெரியுதோ அது வந்து இந்த சாலிட் கலர்ல அப்பேர் ஆகும். இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் அண்ட் விட்த் வந்து நமக்கு எப்படி தேவையோ நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை சுத்தி மட்டும் நம்ம இப்ப செட் பண்ண போறோம். வேணும்னா நம்ம கார்னர் ரேடியஸ் யூஸ் பண்ணி நம்ம கார்னரையும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலா இந்த சாலிட் கலரை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும். அது எப்படி பண்றதுன்னா ரெக்டாங்கிளோட இன்ஸ்பெக்டர் ப்ராப்பர்ட்டிஸ்ல லெவல் இருக்கும். அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கம்மி பண்ணீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் ஆகும். எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலா நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணியாச்சு. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த வியூவரும் சரி இந்த நோட் செக்ஷன்லயும் சரி எப்படி ஒர்க் பண்றதுன்றது நான் சொல்லல. இப்போ ஜஸ்ட் உங்க வியூவருக்கு மேல நீங்க மவுஸை கொண்டு போயிட்டு ஸ்க்ரோல் அப் பண்ணீங்கன்னா கீழே போகும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா வீடியோ மேல போகும். கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி ஜூம் பண்ணீங்கன்னா உங்க மவுஸ் எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஜூம் ஆகும். தென் உங்களுக்கு எங்க தேவையோ எப்படி மூவ் பண்ணணுமோ உங்களோட மவுஸ்ல மிடில் ஸ்க்ரோல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எப்படி வேணுமோ நீங்க இதை டிராக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்க போயிட்டு ஃபிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துடும். அதே போல தான் இங்க நோட் செக்ஷன்லயும் மேல கீழே கண்ட்ரோல் யூஸ் ஜூம் இன் ஜூம் அவுட் மிடில் மவுஸை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி வேணுமோ நீங்க டிராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இது தேவையான மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. இதை வந்து லோவர் தேர்டுக்கு வந்து மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த கனெக்ஷனுமே இந்த மர்ஜோட ஃபோர்கிரவுண்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த மர்ஜை தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ நீங்க வீடியோல அதை செட் பண்ணிக்கலாம். சைஸ் வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான கிராஃபிக்கை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுல மோஷன் ஆட் பண்ணாதான் இப்போ இது ஒரு மோஷன் கிராஃபிக்காவே மாறும். ஸ்கிரீன்ல இருக்க ஆப்ஜெக்ட்டை நீங்க மூவ் பண்றதுக்கு பேசிக்காவே நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். அது எடிட் பேஜா இருந்தாலும் சரி ஃபியூஷன் பேஜா இருந்தாலும் சரி. இப்போ இந்த மொத்த செட்டையும் நம்ம மூவ் பண்றதுக்கு மர்ஜ் டூல இருக்க கீஸ்ல வந்து நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ண போறோம். இப்போ நமக்கு 2 வியூவர் தேவை கிடையாது. இதை வந்து ஒன்னா சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இப்போ எடிட் பேஜுக்கு வந்துடலாம். இப்போ இந்த கிளிப் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 5
செகண்ட்ஸ்க்கு இருக்கு. ஒரு செகண்டுக்கு வந்து 24 ஃப்ரேம்ஸ் கணக்கு வச்சு டோட்டலா வந்து 150 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து கணக்கு இருக்கு. இப்போ எடிட் பேஜ்ல இந்த கிளிப்பை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்னா ஃபியூஷன் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகியிருக்கும். இப்போ 350 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகியிருக்கு. இந்த எல்லோ கலரோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த எல்லோ கலர் வந்து எண்டிங் பாயிண்ட், அதை தாண்டியும் வந்து கிளிப் இருக்கு. ஆனா நம்ம கட் பண்ண கிளிப் வரைக்கும் தான் வந்து இதுல ஃபியூஷன் பேஜ்ல ஷோ ஆகுது. இப்போ உங்களுக்கு அனிமேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிளேட எந்த இடத்துல உங்களுக்கு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து உங்களோட பிளேட செட் பண்ணிக்கங்க. நான் வந்து 30th ஃப்ரேம்ல செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கிளிப்பை கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். அகைன் 5 செகண்ட்ஸ்க்கே கொண்டு வந்துடலாம். இப்போ 30th ஃப்ரேம்ல எனக்கு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகணும். 45ல வந்து இங்க செட்டில் ஆயிடணும். அப்புறம் 45ல இருந்து ஒரு 110 வரையும் வந்து எனக்கு அனிமேஷன் ஸ்டேபிளா இருக்கணும். அதுக்கப்புறம் 110ல ஸ்டார்ட் ஆகி 130க்கு வந்து அனிமேஷன் எனக்கு முடிஞ்சிடணும். அதுக்கு வந்து நான் 4 கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். எப்படி செட் பண்றதுன்றது இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 30th ஃப்ரேம்ல இங்க பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து செட் பண்றேன். செட் பண்ணியாச்சு. இப்போ சரியா வந்து ஒரு 50th வந்து எனக்கு இங்க வந்து செட் ஆகணும். அதுக்கு வந்து நான் செகண்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல போயிட்டு இந்த எக்ஸ்போசிஷனை இப்போ வெளியில கொண்டு வந்துடுறேன். தென் பிளேட 120ல செட் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து தேர்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து திரும்ப அனிமேஷன் வந்து வெளியில போக ஸ்டார்ட் ஆகணும். 135ல வந்து வெளியில போய் முடிஞ்சிடணும். சோ வெளியில போய் முடிஞ்சிட வேண்டிய இடத்துல ஃபோர்த் கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு அனிமேஷனை வெளியில கொண்டு போயிடுறேன். இப்போ ஜஸ்ட் நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு அனிமேஷன் கிரியேட் ஆயிருக்கும். இங்க இங்க ஸ்டேபிளா இருக்கும். அப்புறம் இங்க அவுட் ஆகும், இங்க முடிஞ்சிரும். இப்படிதான் வந்து ஒரு சிம்பிளான அனிமேஷனை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இங்க கீ ஃப்ரேமை வந்து இப்ப நம்ம பொசிஷன்ல வந்து நம்ம செட் பண்ணி வெறும் லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் பண்ற மாதிரி செட் பண்ணிருக்கோம். அது இல்லாம சைஸ்ல ஆங்கிள்லன்னு சொல்லிட்டு நீங்க எதுல வேணா கீ ஃப்ரேம் செட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த அனிமேஷனை நீங்க எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நாம கிரியேட் பண்ண இந்த அனிமேஷன் ஒரு லீனியர் பேத்ல இருக்கு. இது எப்படி ஸ்மூத்தனிங் பண்றதுன்றத பார்க்கலாம். அதை பண்றதுக்கு இங்க மேல ஸ்ப்ளைன் ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கங்க. வியூவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து கஸ்டமைசபிள் தான். உங்களுக்கு எது வந்து எவ்வளவு தூரத்துக்கு தேவைன்றதை நீங்க இதுல செட் பண்ணிக்கலாம். வியூவர் சின்னதா வேணா சின்னது பண்ணிக்கலாம், இல்ல பெருசு வேணா பெருசு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்ப்ளைனை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ளைன்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி ஷோ ஒன்லி செலக்டட் டூல் அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. தென் இந்த மர்ஜை வந்து டிக்கை எனேபிள் பண்ணீங்கன்னா நீங்க செட் பண்ண கீ ஃப்ரேமிங் இருக்கும். இந்த ஃபிட் டு ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க செட் பண்ண 2 கீ ஃப்ரேமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். இங்க எப்படி நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் ஆல்ட் பிரஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சின்னதாகும். இப்போ ஜஸ்ட் நீங்க செட் பண்ண கீ ஃப்ரேம் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு உங்க கீபோர்ட்ல ரைட் ஆரோ பிரஸ் பண்ணுங்க. இங்க ஈஸி ஆப்ஷன்ல இன் அவுட் கியூபிக்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அனிமேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தனிங் ஆயிடும். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணினாலே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு மோஷன் பிளரை எனேபிள் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கங்க. இப்போ ப்ளே பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நீங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண இந்த மோஷன் கிராஃபிக்ஸை ப்ரீசெட்டா சேவ் பண்ணி வேற ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எடிட் பேஜுக்கு வந்துருங்க. இங்க எஃபெக்ட் டேப்ல எஃபெக்ட்ஸை ஓபன் பண்ணி ஃபியூஷன் காம்போசிஷன் ஒன்று இருக்கும். அதை எடுத்து டைம் லைன்ல போட்டுக்கோங்க. இது எவ்வளவு தூரத்துக்கு வேணா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க கிரியேட் பண்ண கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து இங்க கீழே போட்டுட்டு இதுக்கு மேல பிளேட வச்சுட்டு ஃபியூஷன் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா அவுட் மட்டும் தான் இருக்கும். ஃபியூஷன் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்புட் எதுவுமே இருக்காது, வெறும் அவுட்புட் மட்டும் தான் இருக்கும். இப்போ ஜஸ்ட் நீங்க இங்க மேல ஒரு கிளிப் ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணீங்கன்னா உங்க டைம் லைன்ல இருக்க எல்லா கிளிப்புமே இங்க ஷோ ஆகும். இதுல நீங்க எந்த கிளிப் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ண கிளிப்ல இருக்க மொத்தத்தையுமே அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் Ctrl+C கொடுத்துட்டு ஃபியூஷன் காம்போசிஷன்ல வந்துட்டு Ctrl+V கொடுங்க. இப்போ இது ஜஸ்ட் நீங்க எடுத்து சரியா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை இப்போ இதில் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா லைன் க்ளோஸ் பண்ணிக்கலாம், கிளிப்பும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே மீடியா இன் அண்ட் மீடியா அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். அப்படின்னா இதில் வந்து எரர் இல்லைனா வந்து சிக்னல் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்றது போல அர்த்தம். இப்போ ஜஸ்ட் இந்த மீடியா இன்னில் வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஏன்னா அந்த கிளிப்பில் வந்து அதில் அந்த கிளிப்போட RGB இன்ஃபர்மேஷன் இருந்தது. இதில் வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. கட் அவுட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து இதை வேற ஒரு கிளிப்புக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணணும். இது எப்படி நீங்கள் திங்க் பண்ணணும்னா, இப்போ சாப்பாடு சாப்பிடுவோம்ல, அதில் வந்து தட்டில் வந்து நம்ம சாப்பாடு எல்லாமே போட்டுருவோம். ஆனால் தட்டே இல்லைன்னா எப்படி வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றது? அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம தட்டு வேணும், அதாவது பேக்ரவுண்ட் வேணும். அதுக்கு நம்ம இந்த பேக்ரவுண்டை எடுத்துன்னு வந்து நம்ம கீழே போட்டுட்டு இதோட அவுட்புட்டை கொண்டு போய் நம்ம மர்ஜில் கனெக்ட் பண்ணணும்னா நம்மளோட மோஷன் கிராஃபிக்ஸ் நமக்கு ஷோ ஆகும். ஆனால் இந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு பிளாக் கலரில் இருக்கு. இதை வந்து டிரான்ஸ்பரண்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டேப் வாங்க. இங்கே ஆல்ஃபாவை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் எடிட் பேஜில் போயிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டேப் போயிட்டு இந்த ஃபியூஷன் காம்போசிஷனுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா GR கிரீன் லோவர் தேர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
இப்போ இதை எடுத்து நம்ம ப்ரீசெட்டாக சேவ் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணினா இங்கே பவர் பின் எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ப்ரீசெட் எல்லாமே நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் தூக்கி இதில் போட்டுட்டீங்கன்னா இங்கேருந்து டெலிட் ஆகிட்டா கூட நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, அதை எடுத்து நீங்கள் உங்கள் டைம் லைனில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். மீடியா பூலில் போயிட்டு ஒரிஜினல் கிளிப் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம போட்டுப்போம். இதில் எந்த இடத்துல அந்த நீங்கள் மோஷன் கிராஃபிக்ஸ் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த லோவர் த்ரெட் ப்ளே ஆகும். அதே போல் 2D லோகோவை எப்படி 3Dயா சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம்.